உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்பட்ட நிலையில் இது பற்றி முதலமைச்சரே முடிவெடுப்பார் என உதயநிதி கூறியுள்ளார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக நீண்ட நாட்களாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. திமுக மாவட்ட நிர்வாகிகள் கூட்டங்களிலும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதற்கேற்ப சென்னை நந்தனத்தில் நடந்து முடிந்த திமுக பவள விழா கூட்டத்தில் பேசிய தஞ்சை முன்னாள் எம்பி பழனி மாணிக்கம் உதயநிதியை துணை முதலமைச்சராக்க வேண்டும் எனவும் காலம் தாழ்த்த வேண்டாம் என்றும் வலியுறுத்தினார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெள்ளி விழா ஆண்டை தலைவர் கலைஞர் கொண்டாடினார். பொன்விழா ஆண்டை நம்முடைய தலைவர் கலைஞர் கொண்டாடினார். பவள விழா ஆண்டை நீங்கள் கொண்டாடி இருக்கிறீர்கள். வைர விழா ஆண்டை கொண்டாடுவதற்கு எங்களில் எதிர்கால கட்சியை வழிநடத்துவதற்கு நீங்கள் ஒருவரை அடையாளம் காட்ட வேண்டும். உங்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்க கழக தலைவர்களுக்கும் ஏன் இன்னும் தயக்கம்? உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டாமா? பேராசிரியரை விட பெரிய மனிதர்கள் நாங்கள் யாரும் இங்கே இல்லை. பேராசிரியர் தலைவர் தளபதி அவர்களை எவ்வளவு பெரிய மனத்தோடு துணை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், காலம் தாழ்த்தாதீர்கள். இந்த பேச்சுக்களால் திமுக வட்டாரத்தில் எதிர்பார்ப்புகளும் யூகங்களும் அதிகரித்தன. இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் TR பாலு, துணை பொதுச் செயலாளர் ராசா, MP திருச்சி சிவா, அமைச்சர்கள் ஏவ வேலு, பொன்முடி, RS பாரதி, KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். KN நேரு, I பெரியசாமி ஆகிய மூத்த அமைச்சர்கள் பங்கேற்கவில்லை. கூட்டத்திற்கு பிறகு எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. இந்நிலையில் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் பதவி குறித்து முதலமைச்சரே அறிவிப்பார் என்றார். அது அவருடைய விருப்பம். உங்க விருப்பம் சொல்லுங்க. உங்ககிட்ட சொன்னாங்களா? அப்படியா? தெரியலையே. நான் இங்க அண்ணா நூற்றாண்டு லைப்ரரி வந்துட்டேன். எனக்கு அறிவாலயம் போல நானு. இது முதலமைச்சர் முடிவெடுப்பாருங்க. நீங்க முடிவெடுக்காதீங்க. தொண்டர்கள் விருப்பத்தை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று பழனி மாணிக்கம் அவர்கள் அந்த விருப்பத்தை தெரிவிச்சாங்க. பட் எதா இருந்தாலும் என்றைக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இது வந்து முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு. திமுக வட்டாரங்களில் இதுகுறித்து கேட்டபோது விரைவில் முக்கிய அறிவிப்பு வரலாம் என்று தெரிவிக்கிறார்கள். அந்த அறிவிப்பு என்னவாக இருக்கும் என்பதை வெளிப்படையாக கூறவில்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் ஆனந்த்.